ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை அதற்கு பதிலை எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய அவலங்களை தொடர்ந்து ஜும்மா பயானாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சமூகத்திற்கு நம் நாட்டிலே நடைபெறக்கூடிய உள்ளாக்கப்படுகிறது என்பதை நாம் செய்தித்தாள்கள் வழியாக, ஊடகங்கள் வழியாக, சமூக வலைத்தளங்களின் வழியாக, ஜும்மாக்களின் வழியாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்று நாம் முதலில் நம்முடைய உரிமையை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். 2-3 நாட்கள்ல நம்முடைய தாய்நாடு இந்தியா 77வது குடியரசு தினத்தை கொண்டாட இருக்கிறது. உலகத்திலேயே நம்முடைய நாட்டுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு மரியாதை என்னவென்றால், வேற்றுமையில் ஒற்றுமைதான் நம் நாடு. ஜனநாயக நாடு, மிகப்பெரிய நாடு என்பது நம்முடைய நாடு. அது நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஒரு ஜனநாயக நாட்டினுடைய குடிமக்களாக நாம் இருக்கிறோம் என்பது நாம் எல்லாம் ஒரு பெரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய ஒரு. அதை விட இன்னொரு பெரிய சந்தோஷத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், உலகத்திலேயே மிக நீண்ட அரசியலமைப்பு சட்டத்தை கொண்ட ஒரே நாடு நம் நாடு மட்டும்தான் என்பதும் நமக்கு பெருமைக்குரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி இருக்குகின்ற பொழுது அதனுடைய நிலைகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் குடியரசு அப்படின்னா என்ன குடியரசுனா என்ன அப்படின்னா, முதல்ல அது எதற்காக அமைக்கப்பட்டது என்று சொன்னா, தன்னுடைய தலைவனை மக்களே தேர்ந்தெடுப்பதுதான் அசல் குடியரசனுடைய அசல் நோக்கம். சரி, இந்த நம்முடைய தலைவரை நாம் தானே தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, தேர்தல் மூலியமாக நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். யார் எம்எல்ஏ, எம்பி எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோங்க, எலெக்ஷன் மூலியமாக, தேர்தலின் மூலியமாக நம்முடைய தலைவரை நாமே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பதுதான் குடியரசு. ஆரம்ப காலங்களில் மன்னராட்சி, அதற்கு பின்னாடி ஆங்கிலேயருடைய அந்த படையெடுப்பு, இதெல்லாம் தாண்டி ஒரு ஜனநாயகத்தினுடைய விளிம்புக்குள், ஒரு ஜனநாயகத்திற்குள் நாடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் குடியரசை நிறுவினார்கள். இந்த ஜனநாயகத்தினுடைய அசல் நோக்கம் என்னவென்றால், முதல் அடிப்படை விஷயம் என்னவென்றால், ஒரு தலைவனை மக்களே தேர்ந்தெடுப்பதுதான். அது பிரதமராக இருந்தாலும் சரி, ஒரு நகராட்சியினுடைய ஒரு பஞ்சாயத்தினுடைய கவுன்சிலாக இருந்தாலும் சரி, அது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கணும். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவர் தான் அவர் மக்களை நிர்ணயிக்கக்கூடியவராக, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவராக இருக்க முடியும். இந்த சமயத்திலே நாம் இன்னும் 1 மாதங்களில் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அப்ப தேர்தலுக்குண்டான விழிப்புணர்வை இந்த சமூகம் இப்பொழுதே பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தேர்தலுக்குண்டான களம் என்பது வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது. இங்கு நான் அழுத்தமாக முதல் விஷயத்தை பதிவு செய்கிறேன். குடியரசுடைய அடிப்படையில் ஒரு தலைவனை தன் மக்களே தேர்ந்தெடுப்பதுதான் குடியரசினுடைய அடிப்படை. அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் அதை சரியான முறையில் நாம் தேர்ந்தெடுக்கிறோமா என்பதுதான் இங்கு கேள்வி. நாம் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறோமா? நமக்கான தலைவரை நாம் சரியான முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா? அப்ப நம்ம எப்படி தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஓட்டுக்கு பணம் வாங்கித்தான் நம்ம ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். யார் அதிகமாக தருவார்கள் என்கின்ற நிலையோடு இருக்கிறோம். அப்ப குடியரசுக்குள் வருமா? ஒரு தலைவரை, தங்களை ஆளக்கூடிய ஒரு தலைவரை, சரியான நபரை தேர்ந்தெடுப்பதுதான் குடியரசுடைய அசல். அது சட்டத்திற்கு எதிரானது. பணம் வாங்கி ஓட்டு போடுவது என்பது சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல். ஆனால் அந்த சட்டத்திற்கு எதிரான செயலை இந்த இஸ்லாமிய சமூகம் சர்வசாதாரணமாக செய்வது என்பது ஏற்புடையது அல்ல. ஏன்னா இஸ்லாம் இது வன்மையாக கண்டிக்கிறது. பொதுவாகவே நம்மளுடைய இஸ்லாத்தினுடைய விஷயங்களை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாம் தவறானதோ, எதையெல்லாம் ஹராமானதோ, இஸ்லாம் எதையெல்லாம் நிறுத்திருக்கிறதோ அதை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். எதையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்து விட்டது. இதெல்லாம் இருந்து நீங்க தவிர்த்திருங்க. ஆனா இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு போடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த நிலை இருக்குது. இந்த வரக்கூடிய தேர்தலில் தயவு செய்து யார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் சரி, தயவு வாங்காதீங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்காதீங்க. பணம் கொடுத்து ஓட்டு போடுவது அல்ல, அது ஒரு அமானிதம். அது ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது, சரியான நபரை தேர்ந்தெடுப்பது என்பது அமானிதம்.
யாரிடம் அமானிதம் பேணுதல் இல்லையோ அந்த அமானிதம் பேணுதல் இல்லாதவரிடம் ஈமான் இருக்காது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது அல்ல, தலைவரை தேர்ந்தெடுப்பது சரியான நபரை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு தான். அது பணம் வாங்கி கொண்டு செய்வது என்பது அமானிதத்திற்கு மோசடி செய்வது என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். காசுக்கு பணம் வாங்கி ஓட்டு போடவே கூடாது. அப்படி பணம் கொடுத்தாங்கன்னா அது சட்டப்படி குற்றம், இந்தியாவுடைய சட்டத்தின் பிரகாரமும் குற்றம், இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் அது குற்றம். யாரிடம் அமானிதம் பேணுதல் இல்லையோ அந்த அமானிதம் பேணுதல் இல்லாதவரிடம் ஈமான் இருக்காது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனநாயகத்துடைய அடிப்படை முதல் விஷயம் என்னன்னா, குடியரசுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா, தலைவரை சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லவரை, நமக்கு அது பெரிய அதிகாரம். இன்னும் பல நாடுகள் எல்லாம் அதற்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தேர்ந்தெடுப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. நம்ம நாட்டில இப்ப சிக்கல் தான், அது வேற கணக்கு. ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை தந்திருக்கு. அப்ப அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் வரக்கூடிய தேர்தலில் தயவு செஞ்சு ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆச்சுன்னா பள்ளிவாசல்கள்லாம் எல்லா அரசியல் கட்சி தலைவர் வந்துக்குவாங்க, ஃபுல்லா போட்டுக்குவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க, தன்னுடைய தோற்றத்தையே மாற்றிக்குவாங்க. அப்படியே கொஞ்ச நாளைக்கு பள்ளிவாசல் பக்கம் வந்தா பாயா இருப்பாங்க, கோயில்களுக்கு பக்கம் போனா அந்த மதத்தை சார்ந்தவர்களாக, சர்ச்சு பக்கம் போனா அந்த மதத்தை சார்ந்தவர்களாக அப்படி மாறிக்குவாங்க. அப்போ மட்டும்தான் அவர்களுக்கு ஜனநாயகம் குடியரசும் கண்ணுக்கு தெரியும். அது யதார்த்தம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணுங்க? இஸ்லாம் நமக்கு என்ன வழியை காட்டி தந்ததோ அதுலதான் இருக்கணும். நமக்கு என்ன அடிப்படை, நமக்கு என்ன இது? ஒரு தவறான தலைவனை தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று சொன்னா அவர் செய்யக்கூடிய பாவங்களில் நமக்கும் பங்குண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் செய்யக்கூடிய ஊழலிலும் அநியாயத்திலும் நமக்கும் பங்கு உண்டு, அதை மாற்று கருத்தே கிடையாது. ஒருவர் செய்யக்கூடிய பாவத்தில் பங்காக வைக்காதீர்கள். அதுக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை இங்கு நான் வைக்கிறேன். நம்ம முதல் மனிதர் கொலை செய்யப்பட்டது யாருங்க? ஹாபில் காபில் வரலாறு நாம் பேசியிருப்போம். கொலை செய்யக்கூடிய உலகம் கியாமத்து நாள் வரைக்கும் கொலை யார் கொலை செய்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு பங்கு யாருக்கு போகுங்க? காபிலுக்கு போகும். அதனுடைய ஒரு பங்கு அவருக்கு போய்கொண்டேதான் இருக்கு, பாவங்கள் போயிட்டேதான் இருக்கு. ஏன்னா முதல் கொலை செய்ததால் அவர் என்னென்ன செய்கிறார், உலகத்தில் யார் யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ அந்த கொலைகளுடைய ஒரு பங்கு அவருக்கு போய்கொண்டேதான் இருக்கு பாவமாக. அப்போ நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு அமானிதத்தை இது பண்றோம் அப்படின்னா நம்ம சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தயவு செய்து பணம் வாங்கி விட்டு ஓட்டு போடவே போடாது. பணம் வாங்கி விட்டு ஓட்டு போடாதீங்க. இது ஜனநாயகத்திற்கு எதிரானது, குடியரசுக்கு எதிரானது. இங்க குடியரசை காப்பாற்ற வேண்டும், குடியரசை காப்பாற்ற வேண்டும். இரண்டாவது, ஜனநாயக கடமையில் குடியரசுடைய அடிப்படை விஷயம் என்னவென்றால், நம்ம ஸ்கூல்லாம் படிக்கும் போது சொல்லுவோம், இந்தியா எங்கள் தாய்நாடு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எங்கள் சகோதர சகோதரிகள், இந்த உறுதிமொழியை எடுப்போம். இது வெறும் பள்ளிக்கூடத்தை மட்டுமே, இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் கூட இல்லாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பாசிசம் நிரம்பி எல்லாமே பாசிசமயமாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த நிலையில இருக்கு. இந்த பொழுது நம்முடைய குழந்தைகளுக்குள் உள்ளத்தில் நாம் திணிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த நாடு நாடாக இருப்பதற்கு நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை தான் சொல்லி வளர்த்த வேண்டும். ஏன்னா 77வது குடியரசு வந்துருச்சு. இந்த குடியரசுக்கான கிட்டத்தட்ட எத்தனை நபர்கள், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு பின்னால் இந்த சட்டம், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க. இது சாதாரணமா எழுதப்பட்டதெல்லாம் இல்லை, சாதாரண எழுதப்பட்டதெல்லாம் இல்லை. 3 வருட காலங்கள் உழைப்புக்கு பின்னால் கிடைத்த ஒரு சட்டம் இது. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் எல்லாருமே சரிசமம் என்கின்ற அடிப்படை தான் குடியரசுடைய இது. ஆனால் இன்னைக்கு நீதியினுடைய நிலைகள் எல்லாம், இன்னைக்கு அரசாங்கத்துடைய நிலையெல்லாம், இன்னைக்கு செயல்கள் எல்லாம் மாறிவிட்ட ஒரு சூழல், எல்லாமே மாறிடுச்சு. ஆனா நம்முடைய குழந்தைகள் உள்ளத்தில் விதைக்க வேண்டிய விஷயம் எதுனா, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும். யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். வயசுல மூத்தவங்களா இருந்தா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு கண்ணியம் செலுத்தணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு கண்ணியத்தை கற்றுக் கொடுப்பதே கிடையாது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்துல நம்ம அத்தா கீழே உட்காந்துருந்தாங்க, நம்ம மேல உட்கார மாட்டோம், கண்ணியத்தை கருதி உட்கார மாட்டோம். அவங்களுக்கு அது ஒரு மரியாதையா இருக்கும். பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேர கால் நீட்டி உட்கார மாட்டோம், கண்ணியத்தோடு இருந்தது, மரியாதையோடு இருந்தது. பெரியவங்க முன்னாடி சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டோம், தாழ்வாக பேசணும். இது எல்லாம் நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி அதே நிலையில தான் இருக்கு.
அப்போ இந்த நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும். கண்ணியத்தோடு இருப்பது இஸ்லாம் சொல்லி தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு யார் வந்தாலும் சரி, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று அவர்களை வரவேற்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளில் போட்டிருக்கக்கூடிய துண்டை எடுத்து கீழே விரித்து அதை அமர வைப்பார்கள் என்பது வரலாறு சொல்லும் செய்தி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க யார் வந்தாலும் அவர்களுக்கு கண்ணியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலுத்துவார்கள். அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுப்பார்கள். அந்த கண்ணியமும் மரியாதையும் தான் இன்று நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் போய்விட்டது. அப்போ குழந்தைகளிடம் சொல்லணும், எல்லாருமே ஈக்குவல் தான். ரசூலுல்லா உருவாக்கிய குடியரசு அதுதான். எல்லாத்தையும் ஈக்குவலா ஆக்கினார். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா, வரலாற்றால் என்றுமே அழிக்க முடியாத ஒரு பெயர் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா. அவர் மக்காவுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மீண்டும் ஃபதஹு மக்காவிலே மதீனாவுக்கு வருகிறார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பின்னாடி, மக்கால இருந்து போய் 8 வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் மக்காவுக்குள் நுழைகிறார்கள். நுழைகின்ற பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சரண் அடைகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், பிலாலை நீங்கள் காபத்துல்லாவின் மீது ஏறி பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். காபத்துல்லாவின் மீது ஏறி பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம் பெரிய அதிர்ச்சி அடைந்தார்கள். காரணம், காபத்துல்லா என்பது நமக்கு மட்டும் புனிதமானது அல்ல, நமக்கு மட்டும் புனிதமானது அல்ல, அன்று இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கும் அது புனிதமான தலமாகத்தான் இருந்தது காபத்துல்லா என்பது. நீங்கள் வரலாற்றில் படிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாடி இடைப்பட்ட காலங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்ற வரைக்கும் யாருமே கிடையாதுங்க, எந்த நபியுமே கிடையாது. வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருடங்களுக்கு மேலாக இடைப்பட்ட காலங்களில் நபியே கிடையாது. சமூகமே நிலை தடுமாறி இருக்கக்கூடிய சூழல், இந்த சமூகமே அநியாயத்துக்குள் இருந்த ஒரு சூழலில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்தார்கள். அப்ப இடைப்பட்ட காலங்களில் யாருமே நபியாக இல்லை. ஆனால் காபத்துல்லாவை கண்ணியமாக அவர்கள் பார்த்து வந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் காபத்துல்லாவை கண்ணியமாக பார்த்தாங்க அப்படின்னா, அமல் செய்கின்ற பொழுது காபத்துல்லாவை தவாப் செய்வோம் அல்லவா, அந்த மாதிரி காஃபிர்கள் காபத்துல்லாவை தவாப் செய்யும் போது ஆடை இருக்காது, ஆடையெல்லாம் அவுத்து போட்டு நிர்வாணமாக தான் தவாப் செய்வாங்க. காபத்துல்லாவை நிர்வாணமாக தான் தவாப் செய்வாங்களா? அது ஏன் நிர்வாணமாக காபத்துல்லாவை தவாப் செய்கிறாங்க அப்படின்னா, நாம் இந்த ஆடையில் தான் நம்ம பாவம் செஞ்சிருப்போம், பாவம் செஞ்ச ஆடையோடு போய் காபத்துல்லா சுத்துவதா, அது காபத்துல்லாவை அவமதிக்கிற விஷயமாச்சுன்னு சொல்லி நிர்வாணமாகத்தான், ஆணும் சரி பெண்ணும் சரி நிர்வாணமாகத்தான் காபத்துல்லாவை சுத்தி இருந்தாங்க. காரணம், அது ஒரு கண்ணியமா அவங்க கருதி இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எல்லாம் மாற்றி அமைத்தார்கள். எதில் மனிதனுடைய கண்ணியம் இருக்கிறது, ஆடையில் தான் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, காபத்துல்லாவை அவர் கண்ணியமாக கருதினாங்க. அதன் மீது சையதினா பிலால் ரலியல்லாஹு அவர்களை மேலே ஏற்றி பாங்கு சொன்ன பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். பிலால் இப்படி வேலையை சொல்லுவதா? காபத்துல்லாவின் மீது பிலாலுடைய பாங்கா? பிலால் ரலியல்லாஹு தஆலா தீண்டத்தகாதவர். அங்க உட்கார்ந்து இப்படிதான் இருந்தாங்க, தீண்டத்தகாதவராக இருந்தார், அடிமையாக இருந்தார். எந்த இதுக்குமே இல்லா இருக்கக்கூடிய பிலாலை கூப்பிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவின் மீது பாங்கு சொல்லுகிறாரே என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆனால் இதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? இங்கு எல்லோரும் சமம் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். காபத்துல்லா புனிதம் தான், ஆனால் அந்த காபத்துல்லாவை விட புனிதமானது மனிதனுடைய மானம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனுடைய மானம் தான் காபத்துல்லாவை விட புனிதமானது. ஹஜ்ஜுடைய இடத்தை விட மனிதனுடைய மானம் தான் புனிதமானது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ காபத்துல்லாவின் மீது ஏறி பிலால் நாயகத்தை பாங்கு சொல்ல வைக்கின்ற பொழுதுதான் அந்த சமூகம் உணர்ந்தது, இங்கு எல்லோரும் சமம் என்று. எல்லோரும் சமம் என்று அந்த எல்லோரும் சமம் என்கின்ற அடிப்படையை இந்த உலகுக்கு சொல்லிட்டு அந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் வழியில வந்த நம்போ இங்கு எல்லோரையும் சமம் என்று நினைக்க வேண்டுமா? நாம் பெரியவன் நீ பெரியவன் நினைக்க எப்படி நினைக்கணுங்க? இங்க எல்லோரும் சமம். நம்முடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். இங்க எல்லோரும் சமம், இங்க எல்லாருமே ஈக்குவல். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும். ஏன்னா வரலாறு நெருக்க நீங்கள் எடுத்தால், ஒரு உணவு செய்தாலும் உங்கள் அண்டை வீட்டாருக்கு கொடுங்கள் உங்க சொல்றாங்க. அண்டை வீட்டார் யாருப்பா? யூதராக இருக்கட்டும், நஸ்ரானியாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உணவை கொடுக்க சொல்லுவாங்க. எல்லோரையும் சமமாக நடத்தினார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தை பார்க்க யாரு வந்தாலும் அவர்களுக்குண்டான கண்ணியத்தை நாயகம் கொடுப்பாங்க. அதே போல நீதி என்று யாரு போனாலும், இவர் இஸ்லாமியர், இவர் கிறிஸ்தியர், இவர் என்னுடைய உறவுக்காரர், இவர் எனக்கு உறவு இல்லாதவர், அதெல்லாம் கிடையாது. நாயகத்திடம் யாராக இருந்தாலும் சரி நீதியை சரியாக வழங்குவார்கள், கண்ணியத்தை சரியான முறையில் கொடுப்பார்கள். அதுதான் ஜனநாயகம், அதுதான் ஜனநாயகம். ஆனா இன்னைக்கு அந்த நிலையில இருக்கானா? நாடு இல்லை.
ஆனால் அது உருவாக்க வேண்டிய நிலை நம்மிடம் இருக்கிறது. அதை உருவாக்க வேண்டிய நிலை நம்மிடம் இருக்கிறது. முதலில் நம்முடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறோம். இங்கு நான் அழுத்தமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். முதல்ல நம்மள்ட்ட இருந்து ஒரு விஷயத்தை பழகணும். நம்ம எப்படி இருக்கிறோம்னு அவங்களுக்கு சொல்லணும். நான் எங்களுடைய மார்க்கம் இதைத்தான் எங்களுக்கு போதிக்கிறது என்கின்ற பொழுதுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஒரு கணம் திரும்பி பார்ப்பார்கள். இஸ்லாத்தினை திரும்பி பார்ப்பார்கள். நம்முடைய நிலைகள் அப்படி இல்லை அப்படின்னா, நீயா அப்படியே ஒரு முகம் சுருத்தி விட்டேன்னு சொன்னா, ஏன்னா சமீபத்துல ஒரு பள்ளிவாசல்ல சாப்பாடு வாங்க போன ஒரு அம்மாவை கூட்ட அடி நடிச்சிருக்கிறாங்க. காணொலிகளை பார்த்திருப்பீங்க. அதுக்கு என்னென்னமோ விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன வேணா இருக்கட்டும், அந்த பெண்மணி தவறு செய்தவராகவே இருக்கட்டும். ஒரு பள்ளி நிர்வாகத்திற்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? பள்ளி நிர்வாகம்னா என்ன? முதல்ல பள்ளி நிர்வாகம்னா என்ன? தன்னுடைய மஹல்லாவில் இருப்பவர்களை பராமரிப்பதுதான் பள்ளி நிர்வாகத்துடைய கடமை. பள்ளியை மட்டும் கவனிப்பது அல்ல, பள்ளியை தாண்டி தன்னுடைய மஹல்லாவில் இருக்கும் எல்லா நிலைகளும் கவனிப்பதுதான் நிர்வாகத்தின் அசல் கடமை. செய்தார்கள். பள்ளிக்கு பொறுப்புக்கு வருபவர்கள் அதைத்தான் உணர வேண்டும். பள்ளிக்கு மட்டுமல்ல, மஹல்லாவுக்கு உண்டான எல்லா நிலையும் பள்ளியுடைய நிர்வாகிகள் சரியாக செய்யாக வேண்டும். இல்லை என்றால் நாளை வறுமையில் ரப்பிடம் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனா நிலைகள் எப்படி இருக்குது? ஒரு உணவுக்காக போன ஒரு பெண்ணை அடித்து, ஹிஜாபை கிழித்து, முகத்தை கிழு பண்ணி, அதுக்கு என்ன சொல்றாங்க? அந்த பெண்மணி கோடி தோக்க அடிச்சுட்டு வந்துட்டாங்க. எதை அடிச்சுட்டு வந்தா என்ன? உணவுக்காக செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, உணவுக்காக ஒருவன் திருடினான் என்று சொன்னால், உணவுக்காக ஒருத்தன் திருடினா அப்படின்னா திருடவனை தண்டிக்க கூடாது. அந்த ஊரினுடைய தலைவர் யார், அந்த இதனுடைய தலைவர் யார், அவருடைய கையை தான் வெட்ட வேண்டும் என்றார்கள் செய்தினா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. ஏன்னா சாப்பாடுக்கு தானே. நம்ம அதனாலதான் நம்மளுடைய மஹல்லால யார் யாரெல்லாம் ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் உதவி செய்வதற்கு இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய மஹல்லா, எந்த மஹல்லாவும் சரி, நிர்வாகத்துடைய அசல் கடமை அது மஹல்லாவை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். ஆனா இங்க நடந்தது என்ன? ஆனால் இஸ்லாம் சொல்லி தந்தது என்ன? அப்ப இதை பார்க்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் இந்த காணொலி வைரலா பரவிடுச்சு. சமூக வலைத்தளங்களும் வைரலா பரவிடுச்சு. பரவியதற்கு முன்னாடி கீழே பாத்தீங்க அப்படின்னா, இதனாலதான் இஸ்லாம் இந்த இந்தியாவுக்குள் வரக்கூடாது என்றோ, இஸ்லாமியர்கள் இருந்தால் இப்படிதான் இருக்கும், இஸ்லாமியர்கள் இதுதான், இவர்கள் எல்லாம் முரடர்கள், இவர்கள் எல்லாம் கோபக்காரர்கள், இவர்கள் அநியாயக்காரர்கள், தொடர்ந்து கமெண்ட் கீழே அப்படிதான் இருக்கு. எந்தெந்த சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்யப்பட்டதோ, எந்தெந்த தொலைக்காட்சி எல்லாம் அதை கொண்டு வந்து போட்டதோ, அதற்கு கீழே நீங்கள் சென்று கமெண்ட்களை பாருங்க. அப்படிதான் இருக்கு. இஸ்லாத்தை எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி எழுத முடியுமோ அத்தனை தூரத்துக்கும் கொச்சைப்படுத்தி எழுதுறாங்க. இதுல இன்னொரு வேடிக்கை தெரியுமா? ஒருவன் இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்தி எழுதிய உடனே கீழே சென்று நம்மால் அதுக்கு இன்னும் ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அவரை இது பண்றார். இது என்ன நினைச்சிட்டாங்க? எங்களுக்கு ஈமானின் மீது இது, எங்க மார்க்கத்தை எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வுல என்ன பண்றாங்க? அதுக்கு கீழே போய் அசிங்கமான வார்த்தையோடு எவன் என்ன பேசினாலும் சரி, அவனுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியல, அது கொடுக்க வேண்டும். இல்லையா? கொடுக்கவே கூடாது, கொடுக்க கூடாது. என் மார்க்கத்தை நீ வந்து பார், என் மார்க்கத்தை பற்றி தெரியும் என்று சொன்னார்கள். நம்ம அதை விட அசிங்கமான வார்த்தைகளை பதிவு செய்தால் அது எங்க மார்க்கம் இருக்கு? எங்க இது இருக்குது? அப்போ விஷயங்களை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு நிலையை இந்த சமூக நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், ஒருவர் செய்யக்கூடிய தவறுகள், ஒருவர் செய்யக்கூடிய ஒரு செயல்கள் ஒரு சமூகத்தையே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை பார்க்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படிதான் என்ற அடையாளத்தை உண்டாக்குகிறார்கள். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சம நீதியை, சம உரிமையை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தது. அதை சரியான முறையில் எடுக்க வேண்டியது நம் கடமை. மூன்றாவது, இங்கு நான் அழுத்தமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நம்ம இன்ன வரைக்கும் சொல்லுவோம் அல்லவா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லுவோம். ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கருடைய வரலாறுகளை என்னைக்காக கேட்டிருக்கோமா? ஏன் ஜும்மாவுடைய மேடையில ஏன் பாபா சாஹிப்பை பத்தி பேசணும்? ஜும்மாவுடைய மேடைகள்ல ஏன் பாபா சாஹிப் அம்பேத்கர் பத்தி பேசணும்? அதற்குண்டான அவசியம் என்ன அப்படின்னா, இங்கு முதலாக இந்தியாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டராக கண்ணியத்திற்குரிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை முதல் எஜுகேஷன் மினிஸ்டராக அமைத்த பொழுது எல்லோரும் எதிர்த்து தெரிவித்தாங்க. ஏன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவங்க வந்துட்டு இந்தியாவை சார்ந்தவர் அல்ல, அரபு தேசத்தில் பிறந்தவர். ஆனால் இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சர், எஜுகேஷன் மினிஸ்டர்.
அப்ப அவரை கொண்டு வந்து இந்தியாவுடைய முதல் எஜுகேஷன் மினிஸ்டராக போடுகின்ற பொழுது கேட்கப்பட்ட விஷயம், ஏன் அவரை போடுகிறீர்கள் என்கின்ற பொழுது நேரு சொன்ன வார்த்தை ஒற்ற வார்த்தை, அவர் கல்வியை கடமையாக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவர். கல்வியை இந்த உலகத்திலேயே எந்த சமயமும் இது பண்ணதே கிடையாது. இவன் கற்றுக்கொள்ள வேண்டும், இவன் கற்கக்கூடாது, இவன் அடிமையாக இருக்கணும், இவன் இது செய்ய வேண்டும், இவன் இந்த தொழில் தான் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை தான் உலக சமயங்கள் சொன்னது. இஸ்லாம் மட்டும்தான் கல்வியை கடமையாக்கிய சமூகம். அப்ப கல்வியை கடமையாக்கியப்பட்ட சமூகத்தில் வந்ததால் இவர்தான் சரியானவர் என்று நியமிக்கப்பட்டது. அதை ஏன் இங்கு டாக்டர் அம்பேத்கரோடு ஒப்பிட்டிருந்தார், அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு தூரம் அடிபட்டு மிதிப்பட்டு படிக்க முடியாமல் படிக்கும் இடத்தில் தோற்கடிக்கப்பட்டு எல்லாம் கடந்துதான் தன்னுடைய படிப்பால் அடுத்த நிலைக்கு உயர்ந்து இந்த இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதும் அளவுக்கு உயர்ந்தார் என்று சொன்னால் அதற்கு அவரிடம் இருந்தது மிகப்பெரிய ஆயுதம் கல்வி, மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. அப்போ இந்த சமூகத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்து ஒண்ணு எழுதி கொடுத்திருக்காரு, அவர்கிட்ட இருந்து நம்ம ஒண்ணு எடுத்துக்கணும், கல்வி கற்றால் முன்னேற முடியும் என்று. அபுல் கலாம் ஆசாத்திடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்கு பிறந்தாலும் சரி கல்வி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை அவர்கள் மூலியமா எடுத்துக்கொள்ளணும். இந்த சமூகம் மட்டும்தான் கல்வியை கடமையாக்கி இருக்கிறது. ஆனா நம்ம கல்வி கற்றுக்கிறோம், ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய பிரிவில கல்வியை கற்றுக்கிறோம். ஆனால் அந்த கல்வியின் பிரகாரம் நடக்கிறோமா, அந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா? இன்னைக்கு நமக்கான உரிமைகளை நம்புவதற்கு நம்மிடம் இருக்கிறதா, திறன் இருக்கிறதா? நம்ம அதற்கான வேலைகளை செய்கிறோமா? அப்ப கல்வி அடுத்த நிலைக்கு உயர்த்தும், கல்விக்கான எல்லா நிலைகளும் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாமே வலியுறுத்துகிறது கல்விக்காக. கல்வி அசல் கட்டாய கடமை. ஒவ்வொரு முஸ்லிமுமே கல்வியை கற்றாக வேண்டும், கடமை என்கிறது மார்க்கம். அப்ப அந்த கல்வியை கற்கிறோமா? கல்விக்கான முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கல்வியை பெரிய பொருட்டாகவே இந்த சமூகம் எடுத்துக்கொள்வது கிடையாது. கல்விதான் அசல். அப்ப இன்னும் நம்மளுடைய அடுத்த நிலைகள், குடியரசனுடைய நாட்டிலே நீதிகள் நமக்கு கிடைக்காமல் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது சொன்னால் இங்க நம்மிடம் கல்வி சரியான முறையில் இல்லை. அந்த கல்விக்கான வழியை நாம் உருவாக்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு அடிப்படையாக சொல்லித் தருகிறது. நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களில் கல்விக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனா நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இங்க நான் இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் கேட்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இதை தாண்டதுக்கு பின்னாடி டிகிரி ஹோல்டரா இருக்கிறோம். சரி, அந்த டிகிரி வாங்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரு கம்பெனி வச்சிருக்கோம் அல்லது கம்பெனிக்கு போறோம், இதைதானே செய்யறோம். படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு இடைநிறுத்தம் பண்ணா கம்பெனிக்கு போனா சம்பாதிச்சுட்டாங்க. இதை நினைத்து நினைத்து நினைத்துதான் இந்த சமூகம் இன்னும் அடுத்த நிலைக்கு போகாமல் இருக்கிறது. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களை அதை மாற்ற வேண்டும் என்றால் நமக்கான உரிமை, இந்த கல்வி கற்பதற்குண்டான அங்கீகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். குடியரசினுடைய அடிப்படை ஒரு மனிதனுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். அதை இங்கு இந்தியாவில் கிடைக்கிறது. அதை பெறாமல் நாம் விட்டதின் விளைவுதான் இன்று எல்லா விஷயங்களும் என்ன ஆயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிட்டு இருக்குங்க, நமக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அதனால் இங்கே சொல்லக்கூடிய 3 விஷயங்கள், நம் தலைவரை நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தலைவரை ஓட்டுக்கு காசு வாங்கி கொண்டு தேர்ந்தெடுக்க கூடாது. வரும் தேர்தலில் காசுக்கு யாரும் ஓட்டு போடாதீர்கள். அப்படி போட்டா நீங்கள் நாளை வறுமையில் தப்பிடம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பதில் சொல்லியே ஆக வேண்டும். யாரும் காசு வாங்கிட்டுதான் ஓட்டு போடாது. இல்ல காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதே, காசு கொடுக்கவும் செய்யாது. அதான் சொல்றேன், காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அப்படி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அவர் செய்யக்கூடிய பாவத்திற்கெல்லாம் நீங்கள் ஜவாப்தார். அவர் என்ன பாவம் செஞ்சாலும் கொஞ்சம் உங்களுக்கும் அப்படியே பங்கிட்டு நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதான் பாவத்தை. தொழுதோ விபாத் செய்த எந்த பிரயோஜனமும் கிடையாது ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டீங்கன்னா. அதனால் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம்னு சொல்லுங்க, வாங்க முடியாது. மார்க்கத்தை முழுமையாக பேசுங்கள், தைரியமா சொல்லுங்க, ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை, என் மார்க்கம் அதை தடுக்குகிறது. சரியான தலைவரை தேர்ந்தெடுங்கள். ஓட்டு பணம் வாங்கி தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தெளிவாக சொல்லுங்கள். 2வது, சம நீதியோடு நடக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு இங்க உரிமை இருக்கிறதா என்றால் இந்தியாவில் சம உரிமை இல்லை. ஆனால் நாம் சம உரிமைக்கு சொந்தக்காரர்கள். இங்கு நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் என்பதை காட்டுங்கள். யாரோ ஒருவர் செய்யக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் கூட இங்கு பதிவு செய்ய நினைக்கிறேன். கேரளால ஒரு பெண்மணி பேருந்துல ஒரு விஷயத்தை நடந்ததுக்கு பின்னாடி அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். பெரும் விவாதத்திற்குரிய பொருளாக மாறியது. அப்போ அங்கு பெண்களுக்கு கிடைத்த ஒரு உரிமை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அது இன்னொரு கொடுமை என்னன்னா, முஸ்லீம்னாலே எப்படிதான்டா அடுத்த மேல பழி போடுவான், கீழே கமெண்ட் போட்டாங்க.
அப்ப இங்கு பேசுவதற்கு வாய்ப்பு விடாத அளவுக்கு சமநீதியை சரியான முறையில் இந்த சமூகம் பயன்படுத்தியது என்று காட்ட வேண்டும். அப்ப அதற்குண்டான நிலையை உருவாக்குங்கள். மூன்றாவது, கல்வியை சரியான முறையில் பயன்படுத்துங்கள். சும்மா பேரளவுக்கு கல்வியை கத்துக்கிட்டு பேரளவுக்கு விஷயம் செஞ்சுக்கிட்டு நானும் டிகிரி ஹோல்டர், அது தேவையில்லை. நம் கல்வியால் இந்த சமூகத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது, என்ன மாறும் என்பதை உணர்த்துங்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்ல சமூகமாக இந்த சமூகத்தை ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.